பெட்ரோல் விலை எவ்வளோ குறைக்க போகிற சொல்லுங்க அப்போ. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் பழைய கணக்கையெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோலு 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். பெட்ரோலு ஒரு லிட்டர் 50 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. அவ்வளோ அடிச்சாச்சு பெட்ரோலில். 35 ரூபாய்க்கு கொடுக்குற இடத்துலையும் 50 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நேரத்திலையும் 60 ரூபாய்க்கு லிட்டர் விற்கக்கூடிய நேரத்திலும் இந்த பிஜேபி ஆட்சி வந்து என்ன செஞ்சிச்சு, நாங்கள் பெட்ரோல் எங்கள் கையில் இல்லை, அதுக்கு தனி குழு போட்டிருக்கிறோம், அது வந்து பெட்ரோலுக்கு தனி மினிஸ்ட்ரி போட்டிருக்கிறோம். அம்மா மினிஸ்ட்ரி தான் போட்டிருக்கிறீங்க, உங்கள் கண்ட்ரோலில் இல்லையா? பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதி வந்து பாஜகவுடைய அரசில் வராதா? அப்போ 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கூட 100 ரூபா 110 ரூபாய்க்கு விற்றீங்களே வருஷ கணக்கில். அந்த கொள்ளை அடித்த மக்களுடைய பணத்தை எங்கே கொண்டு வச்சுருக்கீங்க? அதெல்லாம் இப்போ எடுக்காத. அது எடுத்து என்ன பண்ணுங்கன்னா மக்களுக்கு 50 ரூபாய்க்கு கொடுங்க. அப்படி கொடுத்தா நீ ஜிஎஸ்டியில் வந்து நீ குறைச்சதுக்கு அவங்க என்ன செய்யலாம், பரவாயில்ல இத்தனை வாசம் தப்பு பண்ணாங்க, கொஞ்சம் திருந்திருக்கான்னு நினைப்போம். இப்போ நீங்கள் திருந்தவே இல்லை என்று தான் நினைக்க வேண்டியிருக்கிறது.